ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா வாய்ஸ் நாவல்ஸ். நான் உங்கள் நிலா. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கதை அவனுக்கு நிகரவள், எபிசோட் 62. வாங்க கதைக்குள்ள போகலாம். இங்கு அமரிடம் தான் மேக்னா இல்லை, அவனின் மனைவி மித்ரயாழினி என்று சொன்னதை கேட்டு அதிர்ந்திருந்தான் அமர். பின் அதிர்ச்சியிலிருந்து வெளிவந்தவன் அவளை பார்த்து, நீ நீ சொல்றது உண்மையா என்று கேட்க, அவனை பார்த்து லேசாக சிரித்தவளோ, உண்மைதான், என்னோட உண்மையான பேரு மித்ரா, மேக்னா இல்லை என்று சொல்ல, அதை விடு, நாம் எத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோன்னு உனக்கு தெரியும் தானே. நீ உன் ஹஸ்பண்டை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறன்னு நீ சொன்னதை வச்சு எங்களால் தெளிவாக புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அப்படி இருக்கும்போது நீ அவ்வளோ காதலிக்கிற உன்னோட புருஷன் முன்னாடி வந்தோம், ஏன் அவரை யாருன்னே தெரியலன்னு சொல்லி இவ்வளோ ட்ராமா என்று சொன்னவன் தன் தலையில் கை வைத்து பிடித்து கொண்டு, என்ன நடக்குது இங்க என்று கேட்க, அவனை அமைதியாக பார்த்தவளோ, அதை நான் சொன்னாலும் அது இப்போதைக்கு உனக்கு புரியாது. ஆனால் நான் ஏன் அவன்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன்னா, நான் மட்டும் மித்ரான்னு அவனுக்கு தெரிஞ்சா நிச்சயம் அவன் என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போக தான் பார்ப்பான் என்று சொல்ல, அதை கேட்டவனோ, ஒருவேளை இப்போ நீ இப்படி நடந்துக்கிட்டதை வச்சு நீ மித்ரா இல்லை வேற ஒரு பொண்ணுன்னு அவர் நம்பியிருப்பாரா என்று கேட்க, அதற்கு இல்லை என்று தலையசைத்தாள் மித்ரா. ஓ, அப்போ உனக்கு ஒருவேளை பழசெல்லாம் மறந்திருக்கோன்னு நினைச்சிருப்பாரோ என்று அமர் கேட்க, அதற்கு லேசாக அவனை பார்த்து சிரித்தவள் இல்லை என்று தலையசைத்தாள். அப்போ என்னதான் நினைச்சிருப்பாரு என்று அவன் கேட்க, நான் தான் மித்ரான்னு அவன் எப்பயோ கண்டுபிடிச்சிருப்பான் என்று சொல்ல, அதை கேட்டு அதிர்ந்து விட்டான் அமர். நீ இவ்வளோ ட்ராமா பண்ணியுமா அவர் கண்டுபிடிச்சிருப்பார்னு சொல்ற என்று அவன் கேட்க, ட்ராமாவா, நான் இதை விட எவ்வளோ பண்ணியிருந்தாலும் என்னை பார்த்த செகண்டே அவன் நான் தான் மித்ரான்னு கண்டுபிடிச்சிருப்பான். அவன் 100% நான் தான் மித்ரான்னு கன்ஃபார்ம் பண்ணதுனால தான் என்னை கிஸ் பண்ணான். இந்த விஷயம்தான் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குல்ல, அப்புறமும் ஏன் நீ அவர்கிட்ட அவ்வளோ ட்ராமா பண்ண என்று புரியாமல் அமர் கேட்க, அவனை பார்த்தவளோ, எனக்கு அவன் கூட போக விருப்பம் இல்லை, அதனால தான். நீ என்ன நினச்ச, நீ என்ன அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே கூட்டிகிட்டு வந்தனா? அவன் அனுமதி இல்லாமல் உன்னால் என்னை ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே இப்படி காரில் இல்லை, அந்த வார்டில் இருந்து கூட வெளியே கூட்டிகிட்டு வந்திருக்க முடியாது என்று மித்ரா சொல்ல, அதிர்ச்சியுடன் விழி விரித்து பார்த்து கொண்டிருந்தான் அமர். சரி மேக்னா, மித்ரா, இப்போ அடுத்து அவர் என்ன செய்வாரு என்று கேட்க, ஏன்னா இப்போ உன்னை பற்றி அவருக்கு தெரிஞ்சிருச்சு, அப்போ உன்னை தேடி வரமாட்டாரா என்று அமர் கேட்க, அவனை ஒரு நொடி பார்த்தவளோ திரும்பி ரோடின் புறம் தன் பார்வையை பதித்து, எனக்கு தெரிஞ்சு அடுத்து அவன் ஒரு 3 விஷயம் பண்ணுவான். ஒன்று, என்னை பற்றின டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுவான். அப்போது 2 என்று அமர் ஆர்வமாக கேட்க, ஒரு பெருமூச்சை விட்டவளோ, இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த ஹாஸ்பிட்டலை வாங்கிடுவான் என்று சொல்ல, அதை கேட்டு அதிர்ந்தே விட்டான் அமர். என்ன சொல்கிற, அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் யாராவது ஒரே நாளில் வாங்க முடியுமா என்று கேட்க, அவனை பார்த்து லேசாக சிரித்தவளோ, அவன் நினச்சா ஒரே நாளில் இல்லை, ஒரே நிமிஷத்தில் வாங்கிடுவான் என்று சொல்ல, அதை கேட்டு மேலும் அதிர்ந்தவன், ஒரு நிமிஷத்தில் நம்ம ஒர்க் பண்ணுற அந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் வாங்கிடுவாரா? அப்படி யார் உன் ஹஸ்பண்ட் என்று கேட்க, அவரை பார்த்தாலே தெரியுது அவர் பிக் ஷாட்டுன்னு, ஆனால் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு என்று கேட்க, அமைதியாக அவனை பார்த்தவளோ, அவசியம் தெரிஞ்சுக்கணுமா என்று கேட்டாள். அவன் ஆமாம் என்று சொல்ல, ஏடி குரூப்ஸ் சேர்மன் ஏடி என்று மித்ரா சொன்ன அடுத்த நொடி அமரிற்கு நெஞ்சு வலியே வருவது போல் இருந்தது. அதில் தன் நெஞ்சில் கை வைத்தவனுக்கு சற்று நேரத்திற்கு முன் ஆதி அறைந்த அறை நினைவுக்கு வர, அதில் தன் மற்றொரு கையை கன்னத்தில் வைத்து கொண்டான் அமர். அதன் கூடவே சேர்ந்து அவன் ஆதியின் முன் பேசிய வார்த்தைகளும் தீரஜ் கையில் இருந்த கன்னும் நினைவுக்கு வர, ஒரு நொடி அவன் உயிரே பயத்தில் ஆட்டம் காண்டது. அதே பயத்துடன் அவன் திரும்பி மித்ராவை பார்க்க, நெஞ்சிலும் கன்னத்திலும் கை வைத்து கொண்டு தன்னை பார்ப்பவனை பார்த்த மித்ராவிற்கு அவன் எதை நினைத்து இப்படி இருக்கிறான் என்பது புரிந்தது. மித்ராவை முறைத்து பார்த்தவனோ ஒரு வார்த்தை,
எத்தனை வருஷமா நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். ஒரு தடவையாவது உன் ஹஸ்பண்ட் ஃபோட்டோவை நீ காமிச்சிருந்தா நான் வாலண்டரியாக போய் அவர்கிட்ட இன்னைக்கு சிக்கியிருப்பேனா? என்னை பார்த்தா கொஞ்சம் கூட பாவமா இல்லையா மித்ரா என்று அவன் கேட்க, அவனை பார்த்து லேசாக சிரித்தவளோ, நான் எந்த பிரச்சனையும் வேணாம் போலான்னு உன்னதான் கூப்பிட்டனே, நீ தான் என் பேச்ச கேட்காம மேலும் மேலும் அவன்கிட்ட சண்டைக்கு போன என்று சொல்ல அவளை மேலும் முறைத்தான் அமர். அப்பொழுது சட்டென்று அவனுக்கு நினைவு வர, அப்புறம் மூணாவதா என்ன பண்ணுவாரு என்று கேட்க, அவனை பார்த்து லேசாக சிரித்தவளோ, என் கெஸ் கரெக்டுனா இன்னைக்கு நைட்குள்ள உன்னை மீட் பண்ணுவான் என்று அவன் சொன்னதுதான் தாமதம். பயத்தில் அமரிற்கு உடலெல்லாம் வியர்க்க ஆரம்பித்தது. மேலும் தொடர்ந்த மித்ராவோ, ஒருவேளை அவன் உன்னை மீட் பண்ணி என்னை பற்றி கேட்டா அவன்கிட்ட என்னை பற்றி எதையும் சொல்லாத. அதே சமயம் அவன்கிட்ட பொய் சொல்லவும் ட்ரை பண்ணாத. ஒருவேளை நீ பொய் சொல்கிறனா அது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான். அதனால பொய்யும் சொல்லாத என்று சொன்னவளை இவள் என்ன வேற்று கிரகவாசியா என்பது போல்தான் பார்த்து கொண்டிருந்தான் அமர். ஏனென்றால் உண்மையும் சொல்லாதே என்கிறாள், பொய்யும் சொல்லாதே என்கிறாள். அப்பொழுது நான் என்னதான் சொல்ல வேண்டும் என்று யோசித்தவனுக்கு மண்டையை பிரித்து கொள்ளலாம் போல் இருந்தது. அதில் கோபமாக மித்ராவை பார்த்தவன், கொஞ்சமாவது நீ பேசுறதுல ஏதாவது லாஜிக் இருக்கா மித்ரா? எந்த கிரகத்துல இருந்து வந்த நீ எல்லாம்? நீ பேசுறது பாதி புரியல எனக்கு இப்பவே. நீ சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? செத்து நரகத்துக்கு போறவன் கிட்ட ஹாப்பி ஜேர்னின்னு சொல்ற மாதிரி இருக்கு என்று அவன் சொல்ல, அவனை பார்த்து மெலிதாக சிரித்தவளோ, ரொம்பலாம் யோசிக்காத அமர், நீ அவன்கிட்ட உண்மையை சொல்லாத. அதே சமயம் அதிகமா பொய்யும் சொல்லாத. நீ நார்மலா பேசு. அதை வச்சே என்னால தான் நீ உண்மையை சொல்ல மாட்டேங்கிறன்றதை அவன் கண்டுபிடிச்சிருவான். அண்ட் அதே சமயம் அவனுக்கு உன் மேல எந்த கோபமும் இருக்காது. ஐ ப்ராமிஸ், அவன் உன்னை எதுவும் செய்ய மாட்டான் என்று மித்ரா மெதுவாக சொல்ல, அவளை பார்த்தவனும், ஆனா நீ ஏன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க மித்ரா? நீ தான் அவரை அவ்வளோ லவ் பண்றல, அவரை பத்தி இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்க, அப்புறம் ஏன் அவரை விட்டு விலகி இருக்கணும்னு நினைக்கிற? அவர் கூட போலாம்ல. அதுவும் அவர் சாதாரண ஆள் இல்லை மித்ரா, உன்னை தேடி வந்திருக்கிறது ஏடி. அப்பேற்பட்ட மனுஷன் உன்னை தேடி உன் காதலுக்காக வராரு, அவரை ஏன் கஷ்டப்படுத்துற என்று கேட்டவனை பார்த்து விரக்தியாக சிரித்தவள், அது சொன்னா உனக்கு புரியாது அமர், இப்போ நீ காரை ஸ்டார்ட் பண்ணு என்று சொன்னவள் ஜன்னலின் புறம் திரும்பிக் கொண்டாள். அவள் கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டி கொண்டிருந்தது. மித்ராவை அவளின் வீட்டில் இறக்கிவிட்டவன் தன் வீடு நோக்கி சென்று கொண்டிருந்தான். அவன் செல்லும் வழியில் அவன் சாலையை மறித்து ஒரு கார் நின்று கொண்டிருந்தது. அந்த காரின் மேல் கம்பீரமாக அமர்ந்திருந்தான் ஆதி. தூரத்தில் வரும்பொழுதே அதை பார்த்தவனின் உடல் ஒரு நொடி உதறல் எடுக்க ஆரம்பித்தது. பாவி கிராதகி, எப்படி இந்த ராட்சசங்கிட்ட என்னை கோத்து விட்டுட்டு அவ பாட்டுன்னு நிம்மதியாக போயிட்டா. இப்போ இவருக்கு நான் என்ன பதில் சொல்றது? ஊரில் இருக்கிறவனெல்லாம் விட்டுட்டு இவ கூட ஃப்ரெண்ட் ஆனால, இதெல்லாம் எனக்கு தேவைதான் என்று சொல்லிக்கொண்டே காரை ஓட்டி கொண்டிருந்தவனுக்கு மித்ராவிடம் ஆரம்பத்தில் ஃப்ரெண்டாக கேட்ட பொழுது அவள் கூறிய, என் கூட ஃப்ரெண்டாக இருக்கணும்னா நீங்கள் நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் இப்பொழுது புரிந்தது. அதில் தன் மனதிற்குள்ளேயே அப்போ புரியல இப்போ புரியுது என்பது போல் நினைத்து கொண்டவன், தேவைதான், எனக்கு இது தேவைதான் என்று சொல்லிக்கொண்டே ஆதியின் காரின் முன்னால் தன் காரை நிறுத்தினான். காரை விட்டு காலை கீழே எடுத்து வைத்து இறங்கிய அமரின் உடல் ஒரு நொடி நடுக்கம் கொண்டது. தன் மனதிற்குள்ளேயே தைரியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டான். ஆனால் அவனின் அந்த சிறு நடுக்கத்தை வைத்தே தான் யார் என்பதை தன் அம்முவின் மூலம் அவன் அறிந்து கொண்டான் என்பதை தெரிந்து கொண்டான் ஆதி. அவனின் முன்னால் வந்து நின்ற அமரோ, இப்ப எதுக்கு சார் வழி மறைச்சிட்டு நிற்கிறீங்க என்று கோபத்துடன் தான் கேட்க நினைத்தான். ஆனால் அவன் யார் என்று தெரிந்த பின் அவனிடம் அவனால் கோபப்பட முடியவில்லை. ஏன், அவனுக்கு பேசுவதற்கு கூட அத்தனை பயமாக இருந்தது. அப்பொழுது ஆதியோ, மித்ராவை உனக்கு எத்தனை வருஷமா தெரியும் என்று கேட்க, ஒரு நொடி தடுமாறியவன், மித்ராவா, அது யாரு? அப்படியெல்லாம் எனக்கு யாரையும் தெரியாது என்று சொன்னான். அவனை கூர்மையாக பார்த்த ஆதியோ, மேக்னாவை எத்தனை வருஷமா தெரியும் என்று கேட்டான்.
அது அது 4 வருஷமா தெரியும் என்று சொன்னான் அமர். ஏனென்றால் உண்மையாகவே அவனுக்கு 4 வருடங்களாக தான் மித்ராவை தெரியும். ஆதி அந்த கேள்வியை கேட்டபொழுது அவனுக்கு மித்ரா சொன்ன அவன்கிட்ட பொய் சொல்லாத என்பதும் நினைவு வர அதில் சட்டென்று உண்மையையே சொல்லிவிட்டான். அவன் கூறுவது உண்மை என்பதை உணர்ந்த ஆதி சரி போ என்று சொல்ல அவ்வளவுதானா என்பது போல் வேகமாக நிமிர்ந்து பார்த்தான் அமர். அவனின் பார்வையின் அர்த்தத்தை உணர்ந்த ஆதியோ நான் என்ன கேட்டாலும் அவ உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுனால நீ எப்படியோ போய் தான் சொல்வ. உன் பொய்யெல்லாம் கேட்டு என் டைமை வேஸ்ட் பண்ண நான் விரும்பல, கிளம்பு என்று சொல்ல ஒரு நொடி அவனை ஆச்சரியமாக பார்த்தான் அமர். இவர்களுக்குள்ளிருக்கும் இந்த புரிதலை நினைக்க அவனுக்கு வியப்பாக இருந்தது. இவ்வளவு காதலுடனும் புரிதலுடனும் இருக்கும் கணவன் மனைவி எதற்காக பிரிந்திருக்க வேண்டும் என்ற கேள்வி அவனுக்குள் எழாமல் எல்லாம் இல்லை. ஆதி சொன்ன அடுத்த நொடி வேகமாக தன் காரின் அருகில் சென்றவன் தன் காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சென்றிருந்தான். அவன் சென்ற பின் அவன் அருகில் வந்த தீரஜோ பாஸ் லேடி பாஸ் பற்றி எந்த டீட்டெயில்ஸும் கிடைக்கல என்று சொல்ல, ஆனால் அவனை பார்க்காமல் தன் எதிரையே வெறித்து பார்த்து கொண்டிருந்த ஆதியோ எதுவும் கிடைக்காது, அவளை பற்றி டீட்டெயில்ஸ் தேடுறத நிறுத்து என்று சொல்ல சரி என்று சொன்னான் தீரஜ். மித்ரா சொன்னது போல் அவள் வேலை செய்யும் அந்த ஹாஸ்பிட்டலை வாங்கியிருந்தான் ஆதி. அடுத்த நாள் அமர் மற்றும் மித்ரா இருவரும் ஹாஸ்பிட்டலுக்கு வர அவர்களின் ஹாஸ்பிட்டலே பரபரப்பாக இருந்தது. அதில் புரியாமல் விழித்த அமரோ அங்கே இருந்த ஒரு டாக்டரிடம் என்னாச்சு டாக்டர், ஏன் ஹாஸ்பிட்டல் இந்த அளவுக்கு பரபரப்பா இருக்கு என்று கேட்க அவனை பார்த்த அந்த டாக்டரோ உங்களுக்கு விஷயம் தெரியாதா, நம்ம ஹாஸ்பிட்டல்ல வேற ஒருத்தர் வாங்கிட்டாங்களாம், இப்போ அந்த நியூ ஓனர் தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வரப்போறாங்க என்று சொல்ல அதை கேட்ட அமரிற்கு தான் பேரதிர்ச்சியாக இருந்தது. அவன் அதே அதிர்ச்சியுடன் திரும்பி மித்ராவை பார்க்க அவளோ தெரிந்தது தானே என்பது போல் கூலாக நின்றிருந்தாள். நியூ ஓனரை வரவேற்க அத்தனை டாக்டர்ஸ் ஸ்டாஃப்ஸ் என அனைவரும் அந்த லாபியில் நின்றிருக்க அப்பொழுது அந்த ஹாஸ்பிட்டலின் வாசலில் ஆதியின் கார் வந்து நின்றது. அந்த காரிலிருந்து கம்பீரமாக இறங்கி உள்ளே வந்து கொண்டிருந்தான் ஆதி. அவனுக்கு பின்னால் அவனின் பர்ஃபெக்ட் பாடிகார்ட் போல தீரஜ் வந்து கொண்டிருந்தான். அவனை உள்ளே வரவேற்ற அந்த ஹாஸ்பிட்டலின் டீனோ அங்கே நின்றிருந்த ஒரு பெண்ணின் கையில் இருந்த பொக்கேவை வாங்கியவர் அதை மித்ராவின் கையில் கொடுத்து போய் அவரை வெல்கம் பண்ணுமா என்று சொல்ல அதில் ஒரு நொடி திடுக்கிட்ட மித்ரா நான் ஏன் சார் பண்ணணும், வேற யாரையாவது பண்ண சொல்லுங்க, இல்ல நீங்களே பண்ணுங்க என்று சொல்ல என்ன மேக்னா நீ போய் பொக்கே கொடு என்றவர் சற்று அதட்டி சொல்ல அப்பொழுதுதான் அங்கே வந்து நின்று அவளை பார்த்து கொண்டிருந்த ஆதியை பார்த்தவள் இது அவனின் பிளான் என்று தெரியாமல் எல்லாம் இல்லை. அதில் கடுப்பாகியவள் அந்த பொக்கேவுடன் அவனின் முன்னால் சென்று அந்த பொக்கேவை அவனின் முன்னால் நீட்டியவள் அவனை பார்த்து வெல்கம் சார் என்று சொல்ல அந்த பொக்கேவுடன் சேர்த்து அவளின் கைகளையும் சேர்த்து பிடித்தான் ஆதி. அதில் திடுக்கிட்டவள் தன் கைகளை எடுக்க பார்க்க ஆனால் அவனோ மிகவும் அழுத்தமாக பிடித்திருந்தான். அவனே சற்று நேரத்தில் அவளின் கையை விட்டுவிட வேகமாக அவனிடமிருந்து தன் கையை எடுத்துக்கொண்டாள் மித்ரா. இதழில் சிறு புன்னகையுடன் அவளை பார்த்தவனோ தேங்க்யூ மிஸ் என்று இழுக்க அவளின் அருகில் நின்றிருந்த டீனோ மேக்னா சார் என்று சொன்னார். ஓ மிஸ் மேக்னா என்று சொன்னவன் அங்கிருந்த அனைவரையும் ஒரு முறை பார்த்து நீங்க எல்லாரும் போய் உங்க வேலையை பாருங்க என்று சொல்ல அதில் பெருமூச்சு விட்ட மித்ராவோ முதல் ஆளாக அங்கிருந்து கிளம்ப துணிந்தாள். ஆனால் அதற்குள் அவளை சொடக்கிட்டு அழைத்தான் ஆதி. அதில் கடுப்பாகிவிட்டாள் மித்ரா. பின் அந்த கடுப்பையெல்லாம் தன் முகத்தில் காட்டாதவள் திரும்பி அவனை பார்த்து என்னவென்று கேட்டாள். அப்பொழுது தீரஜ் அந்த டீனின் காதில் ஏதோ சொல்ல மித்ராவை பார்த்த அந்த ஹாஸ்பிட்டலின் டீனோ மிஸ் மேக்னா சாருக்கு நம்ம ஹாஸ்பிட்டலை ஃபுல்லாக சுற்றி காட்டுங்க என்று சொல்ல அதில் கடுப்பான மித்ராவோ ஆனால் சார் இது ஹாஸ்பிட்டல் டூரிஸ்ட் ஸ்பாட் இல்லை என்று சொன்னாள். அதற்கு அவளை முறைத்த அந்த டீனோ சைல்டிஷாக பிஹேவ் பண்ணாதீங்க மேக்னா,
சொல்கிறத செய்யுங்க. சாரை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் எல்லா இடத்துலையும் காட்டுங்க. அவர் ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குன்னு இன்ஸ்பெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு என்று சொல்ல, ஆனால் வேற யாரையாவது அனுப்புங்க சார், எனக்கு பார்க்க வேண்டிய பேஷண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க என்று எப்படியாவது அவனை தவிர்க்க நினைத்தாள் மித்ரா. ஆனால் அதையெல்லாம் காதில் வாங்காத அந்த டீனோ, அதெல்லாம் இல்லைம்மா, நீ போ, நான் வேற டாக்டர்ஸ் அனுப்புறேன் என்று சொன்னவர் அங்கிருந்து சென்று விட்டார். அவர் சென்றவுடன் ஆதி திரும்பி தீரஜை பார்க்க அவனோ அங்கிருந்து வெளியில் சென்று விட்டான். அதன் பின் மித்ராவின் அருகில் வந்த ஆதியோ, என்ன மிஸ் மேக்னா, போலாமா என்று கேட்க, வாங்க சார் என்று அவனை அழைத்து கொண்டு சென்றவள் அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள அனைத்து இடங்களையும் பற்றி அவனுக்கு தெளிவாக விளக்கி கூறி ஒவ்வொரு ஃப்ளோரிற்கும் கூட்டி சென்று காட்டி கொண்டிருந்தாள். ஆனால் அவள் சொல்வதையெல்லாம் எங்கு அவன் காதில் வாங்கினான்? அவன் முழுக்க முழுக்க அவளை மட்டும்தான் ரசித்து பார்த்து கொண்டிருந்தான். அதை மித்ராவும் உணர்ந்துதான் இருந்தாள். இருந்தும் ஏதும் சொல்லாமல், அதை கண்டு கொள்ளவும் இல்லாமல் அமைதியாக அவள் வேலை என்னவோ அதை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தாள். பின் திரும்பி அவனை பார்த்தவள், அவ்வளவுதான் சார், எல்லா இடத்தையும் பத்தி சொல்லிட்டேன், இப்போ நான் போகவா என்று கேட்க, ஓகே, என் கேபின் எங்க என்று கேட்டான் அவன். அதில் ஒரு பெருமூச்சை விட்டவள், வாங்க காட்டுறேன் என்று சொல்லி அவனின் முன்னால் சென்று கொண்டிருந்தாள். தனக்கு முன்னால் சென்று கொண்டிருப்பவளை ரசித்து கொண்டு அவளின் பின்னால் சென்றான் ஆதி. அவனின் கேபின் முன்னால் வந்து நின்ற மித்ராவோ, இதுதான் சார் உங்க கேபின், நீங்க உள்ள போங்க என்று சொன்னவள் அங்கிருந்து நகர போக வேகமாக அவளின் கைகளை பற்றியவன் அவன் கேபின் கதவை திறந்து அவளை இழுத்து கொண்டு உள்ளே சென்றான். அவனிடமிருந்து தன் கைகளை உருவ போராடிய மித்ரா, விடுங்க சார், என்ன பண்றீங்க என்று அவள் கத்தி கொண்டிருக்க வேகமாக அந்த அறையின் கதவை சாற்றியவன் அந்த கதவின் மேல் அவளை சாய்த்து அவள் கைகள் இரண்டையும் அவளின் தலைக்கு மேல் சிறை செய்தவன் அவளின் விழி பார்த்து, இன்னும் எவ்வளோ நாளைக்கு என்கிட்ட இப்படி ட்ராமா போட போறாமோ என்று கேட்க, அவன் கைகளிலிருந்து தன் கைகளை உருவ போராடியவளோ, நான் எந்த ட்ராமாவும் பண்ணல சார், என்னை விடுங்க, என்னை அம்முன்னு சொல்லாதீங்க, என் பேர் மேக்னா என்று அவள் கத்தி சொல்ல, அவளின் கண்ணங்களை பற்றியவனோ, நீ என் அம்மு தான், எனக்கு தெரியும்டி, அது எனக்கு தெரியுங்கிறது உனக்கு தெரியணும், எனக்கு தெரியும், அப்புறம் ஏன் அம்மு போய் சொல்ற என்று கேட்க வேகமாக அவனின் கையிலிருந்து தன் ஒரு கையை உருவியவளோ தன் கண்ணங்களை பற்றியிருந்த அவன் கையை தட்டி விட்டு, என் அம்முன்னு சொல்லாதீங்கன்னு சொல்றேன்ல, என் பேர் மேக்னா, உங்களுக்கு புரியுதா இல்லையா என்று அவள் கோபமாக கத்தினாள். அவன் அம்மு என்று அழைக்கும் பொழுதெல்லாம் தன் இதயம் அவனின் புறம் சாய்வதை தடுக்க வழி தெரியாமல் அதை கோபமாக அவனிடமே காட்டினாள் மித்ரா. மேலும் தொடர்ந்தவள், ஏன் என்னை இப்படி சித்திரவதை பண்றீங்க, நேத்துல இருந்து திரும்ப திரும்ப என்கிட்ட இப்படி நெருங்கி வந்துட்டே இருக்கீங்க, நான் தான் உங்களை யாருன்னே தெரியலன்னு சொல்றேன்ல, என்னை விட்டுருங்கள என்று அவள் கத்த, மீண்டும் மீண்டும் தான் யார் என்று தெரியாது என்று அவள் பொய் சொல்வதில் கடுப்பான ஆதியோ கோபமாக அவள் இதழை சிறை செய்தான். வேகமாக அவனை தன்னிடமிருந்து பிரித்து தள்ளியவள், ஏன் திரும்ப திரும்ப என்கிட்ட இப்படி நடந்துக்கிறீங்க, நான் வேற ஒருத்தரை லவ் பண்றேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், நீங்க இப்படி நடந்துக்கிட்டா நான் அவருக்கு என்ன பதில் சொல்வேன், அவர் என்ன தப்பா நினைக்க மாட்டாரா என்று தன் இரு கைகளால் தன் முகத்தை மூடி அழுதாள் மித்ரா. தன் அவனிடம் வேறு ஒருவனை காதலிப்பதாக சொல்லும் பொழுது வரும் வேதனையை தாங்க முடியாமல் அவள் சொன்ன வார்த்தையில் ஆத்திரமான ஆதியோ, என்ன, நீ மேக்னாவா, வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறியா என்று கேட்டவனின் கரம் சட்டென்று அவளின் ஆடைக்குள் நுழைந்தது. அதில் ஒரு நொடி அதறிவிட்டாள் மித்ரா. வேகமாக அவனின் கைகளை பற்றினாள். அவன் தன் தாலியை எடுக்கத்தான் தன் ஆடைக்குள் கைவிடுகிறான் என்பதை ஒரு நொடியில் யூகித்தவள் சட்டென்று அவன் கைகளை பிடித்து தட்டி விட்டிருந்தாள். அவன் கைகளை தட்டிவிட்டு அடுத்த நொடியும் தாமதிக்காமல் அவனை பல்லாரென்று அறைந்திருந்தாள். ஏன் இப்படி உமனைசர் மாதிரி நடந்துக்கிற என்று எங்கு அவன் தன் தாலியை பார்த்து விடுவானோ என்ற பயத்தில் என்ன பேசுகிறோம் என்று அறியாமல் வார்த்தைகளை அவன் மேல் அள்ளி வீசியவள் அறியவில்லை
அவளின் இந்த செயலுக்கான அவனின் பதில் எப்படி இருக்கும் என்று. ஒருவரின் வழி அவர்களின் வார்த்தைகளால் அல்ல, தனக்கு என்று வரும்பொழுதுதான் புரியும் என்பதை அவள் கணவன் அவளுக்கு புரிய வைப்பான் என்று யார் சொல்வது அவளுக்கு? மித்ரா மீண்டும் மீண்டும் ஆதியை காயப்படுத்துவதற்கான காரணம் என்ன? மித்ராவின் இந்த செயல்களுக்கெல்லாம் ஆதி என்ன பதிலடி தரப்போகிறான்? இதுநாள் வரையில் ஆதியின் காதலை மட்டுமே பார்த்த மித்ரா அவனின் கோபத்தை பார்த்தால் என்ன ஆவாள்? இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க நிலா வாய்ஸ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க நிலா. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.